ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சின்ன கொஷின்ஸ் உங்களுக்கு நான் இங்கே வைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம 2018, 19 அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி நம்ம 2025 இந்த இதில் வந்திருக்கோம். ஆனால் என்னென்னா, இப்போ ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. எப்படின்னா, இப்போ இருக்கிற மக்கள் வந்து எதில் ஆர்வம் அதிகமாக காமிக்கிறாங்க அப்படின்றது உங்களுடைய கமெண்ட்ஸும் நீங்கள் தெரிவிக்கலாம். சரி, எனக்கு இதில் வந்து ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஸோ எனக்கு இந்த விஷயத்தில் நான் வந்து ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஏன்னா அப்போ நம்ம கிட்டத்தட்ட 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிருக்கோம். ஆனால் ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்காங்க. மேபி ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்திருக்கலாம். அவங்க எதிர்பார்த்தது என்னுடைய சேனல் இல்லாமல் போயிருக்கலாம். ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். ஸோ அதனால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா, இல்லை ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா, இல்லை என்ன மாதிரி உங்களுடைய மனசு நான் இருக்குதுன்றத தெரிஞ்சிக்க விருப்பப்படுறேன். ஸோ மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம டாபிக் இனி வரும் வாரங்களில் நம்ம அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரெண்ட் லைனை வந்து பேசிக்கான விஷயங்கள், என்ன மிஸ்டேக்ஸ் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ட்ரெண்ட் லைனில். சரி, ட்ரெண்ட் லைன்னா என்ன? ட்ரெண்ட் லைன் போடுறாங்களே, அந்த ட்ரெண்ட் லைன், ஒரு லைன் போட்டால் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு ஆகிடாது. ஒரு லைன் போடுறாங்க அப்படின்னா அந்த லைன் ஏன் போடுறாங்க அப்படின்னா, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து நம்ம ட்ரெண்ட் லைன், அதாவது மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் எப்படி போகுது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஹை க்ரியேட் பண்ணி இன்னொரு ஹையை உடச்சி இன்னொரு லோ க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னப்போ இதில் நம்ம ட்ரெண்ட் லைன் எப்படி கனெக்ட் பண்ணலாம்? இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் இதை வந்து மூணுத்தையும் சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணலாம் இல்லையா? சரி, இன்னொரு விதமாக எப்படி கனெக்ட் பண்ணலாம்? அந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட் இதையும் வந்து நம்ம ட்ரெண்ட் லைனாக கனெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ட்ரெண்ட் லைன் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ட்ரெண்டு லைன், அதாவது ட்ரெண்ட் எந்த பக்கம் போதோ அந்த லைனை கனெக்ட் பண்ணுறது தான் ட்ரெண்ட் லைன். இப்போது நம்ம ட்ரெண்டு லைன் கனெக்ட் பண்ணோம். இது வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கிற ட்ரெண்ட் லைன், அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கிற ட்ரெண்ட் லைன்ஸ். ஓகே, அதே மாதிரி நமக்கு வந்து லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு ஒரு லோ க்ரியேட் பண்ணி அந்த புதுசாக ஒரு லோ உடச்சி வர சொல்லும். இதை வந்து ட்ரெண்ட் லைன் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்டில் வர ட்ரெண்ட் லைன்ஸ், ட்ரெண்டு டவுனில் வர ட்ரெண்ட் லைன்ஸ். சரி, அப்போ வேறு எந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். இப்போது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன் இல்லை, இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்தது, சப்போர்ட் உடச்ச இடம். இந்த வந்து ரெசிஸ்டன்ஸ் நம்ம இப்படியும் கனெக்ட் பண்ணலாமா சார் ட்ரெண்ட் லைன் அப்படின்னா? தாராளமாக கனெக்ட் பண்ணலாம், இப்படியும் ட்ரெண்ட் லைன். அப்போ ட்ரெண்ட் லைனை எந்த ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைனாக நம்ம கனெக்ட் பண்ணலாம். சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் அப்போ ட்ரெண்ட் லைன் அப்படின்னு நாங்கள்லாம் வரையிறது வந்து நிறைய ஃபெயில் ஆகுது அப்படின்னு. ஃபஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு 2 விதமான ட்ரேடை நீங்கள் எடுக்கலாம். ஒன்று பிரேக் அவுட் ட்ரேடையும், அல்லது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து ட்ரேட் எடுக்கிறையும், அந்த ஒரு 2 விதத்தையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஆனால் இதில் நீங்கள் எதில் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ட்ரெண்ட் லைன் வரைகிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த சப்போர்ட்டில் நான் வந்து ட்ரேட் எடுத்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இந்த இதில் சப்போர்ட் இது ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் வருது. எனக்கு இந்த மாதிரி ட்ரேடிங்கில் நான் வந்து இதில் ஒரு 1000 டைம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்றப்போ நீங்கள் இதில் மாஸ்டராக விருப்பப்படுறீங்க அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து ரெகுலராக பண்ண மாட்டேறீங்க. ஒரு 2 டைம் 3 டைம் 4 டைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று வேறு ஏதாவது யாரோ சொன்னாங்க, ஒரு கேண்டில் ஒன்று வந்து அதுக்கு மேலே போனால் பை எடுக்க சொன்னாங்க, ஒரு கேண்டில் வந்து அது கீழே போனால் செல் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் போயிடுங்க. அப்போ என்ன ஒன்றா ஒரு 5 டைம் 10 டைம் ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க சொல்லவோ அதில் ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்காம போயிடுது. அப்போ என்ன ஒன்றா நம்ம ட்ரெண்ட் லைன் தப்பு, ட்ரெண்ட் லைன் சரியாக வேலை செய்யறதில்ல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து சப்போர்ட் லைன் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் லைன் நான் வந்து இந்த இதில் சப்போர்ட்டு நான் இந்த இதில் சப்போர்ட் வந்துச்சுன்னா அவங்க வந்து அகைன் ஒரு பை சைடு எடுக்கலாம் பிளான் பண்ணியிருந்தேன். அப்படி இப்போ இந்த சப்போர்ட் ஏன் பிரேக் ஆச்சு, எதுக்கு பிரேக் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆக சொல்ல வந்து அதில் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். இந்த இதில் பிரேக் டவுன் ஆகுமா, இல்லை இந்த இதில் சப்போர்ட் எடுத்து மேலே போகுமா, இந்த இதில் என்ன கவனிக்கணும், நான் இந்த இடத்துல என்ன கவனிக்கணும் அப்படின்ற விஷயத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. நீங்கள் இந்த ஆங்கிளில் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி சப்போர்ட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க வச்சுக்கலாம். இந்த சப்போர்ட் கிட்ட என்ன மாதிரி ஹோல்ட் பண்ணி பிரேக் டவுன் ஆச்சா, இல்லை இந்த பக்கம் ஐஆர்ஐ ஃபார்மேஷன் மேலே போகுதா அப்படின்றதுல இதில் நீங்கள் மேக்ஸிமம் டைம் வந்து ஒர்க் பண்ணால் உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி, இதில் சின்ன உங்களுக்கு ஒரு விஷயமும் சொல்லித்தரேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் நீங்கள் வந்து ஒரு பிரேக் டவுன் ட்ரேடராக இருக்கிறீங்க, அதாவது பிரேக் டவுன் அல்லது பிரேக் அவுட் ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுனா,
இந்த ப்ரைஸ் வருது பார்த்தீங்களா, இந்த ஃபாஸ்ட்டாக வருது இல்லையா, இந்த ஃபாஸ்ட்டாக வர சொல்ல அந்த சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக சொல்ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே உங்களுக்கு அந்த சப்போர்ட் லைனை வந்து ஃபாஸ்ட்டாக ஒரே கேண்டல்லையோ அல்லது 2 கேண்டல்லையோ வந்து ரீச் ஆகிடுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்னென்னா அந்த இடத்துல வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று இங்கேயே நிற்குது அந்த சப்போர்ட் கிட்டே அப்படின்னா பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படின்றத என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை அந்த சின்ன விஷயம் கலெக்ட் பண்ணுது. ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட எந்த மாதிரி வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரைஸ் ஸ்லோவாக வந்து இந்த இடத்துல வந்து அந்த சப்போர்ட் எடுக்குதா இல்லை ஃபாஸ்ட்டாக வந்து அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதா அப்படின்ற விஷயம் தான். செல்லிங்கும் சேம் அதே மாதிரி தான். ஒரு ஃபாஸ்ட்டாக போயிட்டு அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிட்டேயும் வெயிட் பண்ணுதா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக போய்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வெயிட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தோம். ஒரு வேளை ஸ்லோவாக போய்ட்டு வெயிட் பண்ணுது அப்படின்னா அங்கேருந்து அகைன் ஃபாலோ ஆக போகுதுன்னு அர்த்தம். ஃபாஸ்ட்டாக ரிகவர் ஆகிட்டு மேலே போய்ட்டு வெயிட் பண்ணுதுன்னா பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அர்த்தம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த சேனல் வந்து முழுக்க ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வரதுனால வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக்டிவ் இருக்கிறதுல அவங்களுக்கு என்னென்ன இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் என்னுடைய திங்கிங் என்னென்னா கால் எடு புட் எடு ஏதோ ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க கால்ஸ் கொடுத்தாங்க இது மாதிரி நம்ம வந்து சீக்கிரமாக பணக்காரன் ஆகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து நம்ம சேனலில் வந்து அந்த ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். அப்படி நீங்கள் அந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி எண்ணத்தை விட்டுடுங்க. கற்றுக்கிறதுல முயற்சி பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக மேலே வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.